Hi friends, welcome to Riya's recipes and tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஒரு ஈஸியான சிக்கன் ரெசிபி, சிக்கன் பிரட்டல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் friends. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரட்டல் ரெசிபி வந்து நம்ம TMG சிக்கன் மசாலா யூஸ் பண்ணி தான் வந்து செய்ய போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் எப்பவுமே வந்து TMG சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க friends. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் பிராய்லர் சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். TMG சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரட்டல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து ரைஸ் அப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதோட ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான். ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரட்டல் ரெசிபி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 3ஐயுமே வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தக்காளி வந்து சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குற டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம TMG சிக்கன் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறதுனால நம்ம வேறு எந்த ஒரு மசாலாஸும் ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு TMG சிக்கன் மசாலா உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லா மசாலாவும் சேர்த்து ஆனியனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம சிக்கன் உள்ளே ஆட் பண்ணும்போது அந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கும் சிக்கனில். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிராய்லர் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் வந்து எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சிக்கனை வந்து ஆனியன் அப்புறம் மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போது சிக்கன் குக் ஆகிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணணுன்னு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். 1/4 கப் சரியாக வரும். இப்போது லிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிடலாம் சிக்கனை. இப்போ சிக்கன் குக் ஆகிற டைமில் நம்ம TMG ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். The TMG products are TMG turmeric powder, TMG coriander powder, TMG red chili powder, TMG sambar powder, TMG kolangu chili powder, TMG veg gravy masala, TMG mutton masala, TMG chicken masala, TMG fish curry masala, TMG rasam powder, TMG idli dosa powder, TMG atta flour, TMG biryani masala. இப்போது வெயிட் இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய்லாம் வந்து மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட சிக்கன் பிரட்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு இதை வந்து லைட்டாக வற்ற வச்சுக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் பவுடர் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட சிக்கன் பிரட்டல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம டிஎம்ஜி சிக்கன் மசாலா பவுடரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ரியாஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.